ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் ஓலா ஸ்கூட்டர் வச்சுருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக மழைக்காலங்கள்லாம் நம்ம வண்டி ஓட்டுறப்ப, வண்டியில் ஏறுறப்ப இந்த பார்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக மண் படும். அப்படி மண் படுறதுனால உங்களுக்கு இந்த இடத்துல எல்லாம் அதிகமாக ஸ்க்ராச்சஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. என் ஸ்கூட்டரில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சு, எப்படி ஆச்சுன்னு தெரியல. ஸோ நம்ம இந்த ஸ்க்ராச்சஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபில்ம் அந்த இடத்துல ஓட்ட போகிறோம். அதாவது ஃப்ளோர்போர்டோட லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு ரெண்டு பக்கமுமே ஒரு ஃபில்ம் ஓட்ட போகிறோம். ஸோ வாங்க நாம் அந்த ஃபில்ம் ஓட்டுற ப்ராசஸ் எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃப்ளோர் போர்டில் இருக்க மேட் வந்து ரிமூவ் பண்ணணும். இந்த மேட் பார்த்தீங்கன்னா வண்டியோட ஒரு மஷ்ரூம் லாக் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது அந்த மேட்டோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஷ்ரூம் லாக் இருக்குது, அது அந்த ஹோல்ஸில் இன்சர்ட் பண்ணி லாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுங்கள். ஒன்ஸ் அந்த லாக்கெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த மேட்டை நீங்கள் சைடில் எடுத்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் ஃப்ளோர் போர்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்குங்க. அதாவது இந்த ஓலா ஸ்கூட்டரில் ஃப்ளோர் போர்டில் தான் உங்களுக்கு பேட்ரி இருக்கும். ஸோ இந்த பார்ட்டெல்லாம் நீங்கள் க்ளீனாக சோப் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ட்ரை கிளாத் வச்சு நீங்கள் அப்படியே தொடச்சி எடுத்துருங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் ஒட்ட போகிற ஃபில்ம் ஸ்ட்ராங்காக ஒட்டும். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு அந்த இடத்துல டர்ட்டோ உள்ளது ஏதோ க்ரீஸ் ஐட்டம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒட்டுற ஃபில்ம் வந்துட்டு அங்கே ஒட்டாது. ஸோ அதனால் ரெண்டு சைடுமே ஒட்டிக்குங்க. இந்த ஃபில்ம் தாங்க நம்ம ஒட்ட போகிறோம். கார்பன் ஃபைபர் ஃபினிஷில் உங்களுக்கு இது மாதிரி ஃபில்ம் வந்து அமேசானில் அவைலபிள் இருக்குது. ஸோ இதை தான் நாம் இந்த ஸ்கூட்டரில் இந்த பார்ட்டில் ஒட்ட போகிறோம். நான் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணுங்கிற லென்த்தில் வாங்கிக்கலாம். ஸோ பேக் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஒயிட் பேப்பர் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கூட்டரில் ஒட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. நீங்கள் ஓட்டுறப்ப அந்த ஃபில்மை ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி ஓட்டாதீங்க. ஸ்ட்ரெச் பண்ணி ஓட்டினீங்கன்னா வைங்களா அந்த ஃபில்ம் வெயில் காலங்களில் எல்லாம் தூக்கிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணாமல் எவ்வளோ லூஸான அந்த இதுலேயே ஒட்டுங்க, ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணாதீங்க. ஸோ டோட்டலாக நாம் இப்போ அந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாகவே ஒட்டிடலாம். அதே மாதிரி நீங்கள் எந்த ஏர் பபுளும் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நீங்கள் ஓட்டுறப்ப. ஆல்சோ இந்த பார்ட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கர்வி சர்ஃபேஸாக, அதனால் ஸ்டிக்கர் வந்து பெண்ட் ஆகாது. ஸோ அதுக்காக நாம் வந்துட்டு ஹாட் ஏர்கன் யூஸ் பண்ண போகிறோம். இதனால் நீங்கள் ஹாட் ஏர்கன் அந்த ஸ்டிக்கரில் அப்ளை பண்ணுறப்ப என்னாகும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்ம் வந்து உங்களுக்கு லைட்டாக வளைஞ்சு கொடுக்கும். அப்படி வளைஞ்சு கொடுக்குறப்ப உங்களுக்கு அந்த கர்வி சர்ஃபேஸ்லலாம் ஈஸியாக ஒட்ட முடியும். ஸோ அதுக்காக தான் ஹீட் பண்ணுறோம். ஸோ நல்லா ஹீட் பண்ணி ஒட்டிடுங்க. இஃப் இன்கேஸ் ஏதோ ஒரு ஏர் பபிள் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டிக்கரை மறுபடி ரிமூவ் பண்ணி திருப்பி அதே ஸ்டிக்கரை அப்படியே இழுத்த மாதிரி ஓட்டுங்க, அந்த ஏர் பபிளில் ரிமூவ் ஆகிரும். அந்த பென் சர்ஃபேஸ் எல்லாம் ஹீட் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஹீட் பண்ணி அந்த பென் சர்ஃபேஸில் அலைன் பண்ணி ஒட்டுங்க. நல்லாவே ஹாட் ஏர் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ஸ்டிக்கர் வந்து நல்லா ஒட்டிடுங்க. அந்த ஃபில்மில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பார்ட்டெல்லாம் வந்துட்டு நாம் சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நாம் ஒட்டுறப்ப இந்த இடத்துல ஒரு ஏர் பபிள் வந்துருச்சு. ஸோ அதுக்காக நான் அதை லைட்டாக பிரித்து திருப்பி ஒட்டுறேன். இது மாதிரி தான் நீங்கள் ஏர் பபிள் இல்லாமல் ஒட்டிக்கணும். இஃப் இன்கேஸ் ஏர் பபிள் இருந்துச்சுன்னா என்னாகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயில் காலத்துலலாம் வண்டி எங்கேயாச்சும் நிறுத்திட்டு போனீங்கன்னா அந்த ஏர் பபிள் அப்படியே பெருசாகி ஸ்டிக்கர் பீல் ஆஃப் ஆயிரும். ஸோ அதுக்காகத்தான் நம்ம அந்த ஹாட் ஏர் யூஸ் பண்ணி ஏர் பபிள் இல்லாமல் ஓட்டுறோம். ரொம்ப அதிகமாகவும் ஸ்ட்ரெச் பண்ணாதீங்க, ரொம்ப கம்மியாகவும் ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது, மீடியமாக ஸ்ட்ரெச் பண்ணி ஓட்டணும். ஸோ இது மாதிரி நீங்கள் ஒட்டினதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்க அந்த ஃபில்மெல்லாம் நீங்கள் வந்துட்டு கட்டர் அண்டு சிசர்ஸ் வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் நான் பண்ணுவேன். இப்போ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக உங்களுக்கு ஃபில்ம் இருக்குல்ல, அதை வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா சிசர் வச்சு நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். நானே வீட்டில் அப்ளை பண்ணங்காட்டி எனக்கு அந்த நைஃப் வச்சு கட் பண்ண தெரியல, அதனால தான் சிசர் இங்கே யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நைஃப் வச்சு கட் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த பர்டிகுலர் பார்ட்டில் ஸ்க்ராட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் சிசர் வச்சு கட் பண்ணிக்கிறேன். ஸோ அது மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி ஃபுல்லாக எல்லாம் நீட்டாக ஒட்டிடுங்க. அப்புறம் இன்னர் சைடு பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபில்ம் இருக்குது. அந்த ஃபில்ம் வந்துட்டு கட்டர் வச்சு நான் கட் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னர் சைடு வந்து உங்களுக்கு ஒரு பேனல் ஜாயிண்ட் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு அங்கே கேப் இருக்குது. அதை பேஸ் பண்ணி நான் அப்படியே அந்த எக்ஸஸ் ஃபில்ம் வந்து கட் பண்ணிட்டேன்.
இந்த பெயிண்ட் சர்ஃபேஸ்லாம் இது மாதிரி நைஃப் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் உங்களுக்கு வந்துட்டு கட்டாகி வந்துடும். பட் ஆனால் உங்களுக்கு பெயிண்ட் சர்ஃபேஸில் வந்துட்டு அந்த மார்க் விழுந்துடும். ஸோ அதுக்காக நீங்கள் ஃபஸ்ட் டைம் இது மாதிரி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நைஃப் வச்சு தயவு செஞ்சு பெயிண்ட் சர்ஃபேஸில் பண்ணிடாதீங்க. ஸோ கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. ஸோ நாம் இப்போ ஒரு சைடு ஒட்டி முடிச்சிட்டோம். அதே மாதிரி ரைட் சைடுமே ஒட்டிடலாம். எங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஹீட் ஏர் அப்ளை பண்ணி தான் நான் அந்த ஸ்டிக்கரை அலைன் பண்ணி ஓட்டுறேன். இந்த ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபைபர் ஃபினிஷில் இருக்கும். ரொம்ப திக்காகவும் இருக்காது, தின்னாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் மீடியமான ஹீட் அப்ளை பண்ணிங்கனாலுமே போதும். ரொம்ப அதிகமாக ஹீட் அப்ளை பண்ணிட்டிங்கன்னா அந்த ஸ்டிக்கர் வந்து உங்களுக்கு லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா பிஞ்சு வந்துடும். ஸோ அதுக்காக மீடியமான இது மட்டும் அப்ளை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 சைடுமே ஒட்டியாச்சு. இதுதான் ஃபைனல் லுக்குங்க. அதாவது ஸ்டிக்கர் ஒட்டினதுக்கப்புறம் இது மாதிரி தான் இருக்கும். இதனால் நிறையா ஸ்க்ராச்சஸ் உங்களால் அவாய்ட் பண்ண முடியும் ஸ்கூட்டரில். நாம் இப்போ ஃப்ளோர் மேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் திருப்பி அந்த மேட் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மேட்டோட பேக் சைடில் உங்களுக்கு மஷ்ரூம் லாக்ஸ் இருக்கும். அந்த மஷ்ரூம் லாக்ஸ் எல்லாம் இந்த ஹோல்ஸில் போய் சீட் ஆகும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக ஃபிட் ஆகும்னு வைங்களேன். அப்படி ஃபிட் பண்ணுறப்ப சில ஹோல்ஸில் மஷ்ரூம் லாக் ஈஸியாக உள்ளே போயிடும், சில ஹோல்ஸில் போகாது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பார்ட் வந்து பிக்காக இருக்கும். ஸோ அதனால் ஒரு கீ யூஸ் பண்ணி நீங்கள் அந்த மஷ்ரூம் பார்ட்டை வந்து உள்ளே புஷ் பண்ணுங்கள். புஷ் பண்ணி எல்லா லாக்குமே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இஃப் இன்கேஸ் நீங்கள் ஏதோ ஒரு லாக் ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா மேட் தூக்குன மாதிரி நிற்கும். ஷார்ப் ஆப்ஜெக்ட் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க, பிளண்ட் ஆப்ஜெக்ட் வச்சு புஷ் பண்ணுங்கள். இதுதாங்க ஃபைனல் ரிசல்ட். அதாவது மேட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்கூட்டர் பார்க்குறக்கு இப்படி தான் இருக்குது. இது மாதிரி 2 சைடுமே நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டுறனால உங்களுக்கு ஸ்கூட்டரில் ஏற்படுற ஸ்க்ராச்சஸ் நிறையா அவாய்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஓலா ஸ்கூட்டர் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுபோல் மேலும் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.